இங்க இந்த ஹீரோ பழிவாங்கறதுக்காக ஹீரோ லவ் பண்ணி இந்த பொண்ணுகிட்ட இந்த 3 பேருமே தப்பான இருந்ததுக்காக ட்ரை பண்றானுங்க. அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவா அங்க இருந்து ஒரு 2 பேரை கொன்னுறாரு. ஒருத்தன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். 2 கொலை பண்ண கேஸ்க்காக ஹீரோக்கு 25 வருஷம் தண்டனை குடுத்துறாங்க. அன்னைக்கு தப்பிச்சு போன அந்த பகல்யாவை ஜெயிலையும் பாக்குறாரு. மும்பையோட மிகப்பெரிய கேங்ஸ்டர் ஒருத்தனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போறாங்க. அவனுக்கு நிறைய எதிரிங்க இருக்கிறதுனால அவனை போட்டு தள்ளதுக்காக நிறைய அக்யூஸ்டுங்களும் உள்ள வரானுங்க. கிருஷ்ணா இந்த கேங்ஸ்டர் கிட்ட போயிட்டு இந்த ஜெயில உன்னை கொலை பண்றதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்கானுங்க. இந்த ஜெயில தான் நான் 20 வருஷத்துக்கு மேல இருக்கிறேன். உன்னோட உயிரை நான் காப்பாத்துறேன். அதுக்கான வேலையை நீ கொடுக்கணும்னு சொல்லி கேக்குறாரு. அந்த கேங்ஸ்டரை மட்ட பண்றதுக்காக ஒரு டீம் வராங்க. கிருஷ்ணா அவங்க எல்லாருமே சமாளி அடிச்சிடறாரு. ஆனா அந்த பகல்யாவை மட்டும் கொன்னுறாரு. பகல்யாவை ஜெயில உள்ள வச்சு கொன்ன கேஸ்ல இருந்து ஹீரோவோட பேர் வெளியே வராம இந்த கேங்ஸ்டர் தான் காப்பாத்துறாரு. கிருஷ்ணாவோட தண்டனை காலம் முடிஞ்சு அவர் வெளியே வந்து பார்க்கும்போது இவர் உயிருக்குயிரா லவ் பண்ணிட்ட பொண்ணு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. காதலியோட ஹஸ்பண்டை மீட் பண்ணி இவர் எதுக்காக ஜெயிலுக்கு போனாருன்ற விஷயத்தையும் சொல்றாரு. உங்க ஒய்ஃப் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண அந்த பகல்யாவை நான் ஜெயிலுள்ளே வச்சு கொண்டுட்டேன். இதுக்கப்புறமேட்டு உங்க ஒய்ஃப்க்கு எந்த ஆபத்துமே இருக்காதுன்னு இவரும் சொல்றாரு. பகல்யா கேஸ்ல என்னோட பேர் மாட்டாம இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு கேங்ஸ்டர் தான் ஹெல்ப் பண்ணாரு. அவர்கிட்ட தான் நான் இதுக்கப்புறம் ஒர்க் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நாளைக்கே நான் துபாய்க்கு போறேன்ற விஷயத்தையும் இவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆக்சுவலா நீக்கு என்ன நடந்திருக்குன்ற உண்மையை ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் சொல்றாங்க. இவங்க 3 பேரும் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்ததுக்காக ட்ரை பண்ணும்போது ஹீரோயினி தான் தெரியாதமா அந்த 2 பேருமே கொண்டு இருப்பாங்க. அங்கிருந்து எஸ்கேப் ஆன பகல்யாவை பார்த்து தான் ஹீரோவே அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக தான் அந்த 2 கொலையுமே தான் பண்ணதா ஏத்துக்கிறாரு. தன்னோட காதலி பண்ண கொலையை இவர் பண்ணதா ஏத்துக்கிட்டு 22 வருஷம் ஜெயிலே இருந்திருப்பாரு. இந்த எல்லா உண்மையே தெரிஞ்ச பகல்யா எப்போ வேணாலும் ஹீரோயினை போட்டு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இவர் ஜெயிலுள்ளே வச்சு அவனையும் கொண்டு இருக்காரு. வாசு, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். என்னை பத்தி எப்பவுமே நினைக்காத. என்னை பத்தின ஞாபகத்தெல்லாம் மறந்துட்டுன்னு சொல்லிட்டு இவரும் துபாய் கிளம்பிடுறாரு. அப்படி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.